மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல அவையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும், அதேபோல மானிய கோரிக்கையை முன்மொழிந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்னால் சில கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்கள் அவையில் இருக்கிற காரணத்தினால் சில கோரிக்கைகளை நான் முன்வைக்க இருக்கிறேன். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் இந்த காவலர் தேர்வை 2026 27க்கு தள்ளி வைத்து விட்டார்கள். இந்த 26 தேர்வு எழுதி செல்ல இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இப்படி ஏமாற்றம் அடைந்திருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கான அந்த வயது வரம்பு அடுத்த ஆண்டு 2027 எழுத போகிற போது அவர்களுக்கு வயது வரம்பு கிடைக்காமல் போய்விடும். எனவே லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை நலன் கருதி 2 ஆண்டுகளாவது நீங்கள் வயது நீடிப்பு பெற்றுத்தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்னொரு கோரிக்கையும் நான் வைக்கிறேன். இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பருவகால பணியாளர்களாக 15 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த கணினி இயக்குறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். அதே போல ஊரக வளர்ச்சித்துறையில் நம்முடைய தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் இன்றைக்கு விபிஜி ராம்ஜி என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தில் கணினி இயக்குபவர்களாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக வந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களும் பணி பாதுகாப்பிற்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள். செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதோடு இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கிறவர்கள் தமிழ்நாட்டில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த நிறுவனங்களுக்கு கடந்த ஆட்சியிலேயே 34 ரூபாயிலிருந்து 174 ரூபாய் மின்சார நிலை கட்டணம் என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் அந்த நிலை கட்டணம் 174 என்று வருகிற போது சிறு குடிசை தொழில் போல செய்கிறவர்கள் மிகப்பெரிய சுமையாக அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல மின்சாரத்துறையில் பீக்கவர் கட்டணம் என்றும் நீங்கள் தனி கட்டணத்தையும் உயர்த்தியிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த நிலை கட்டணத்தை உடனடியாக குறைத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு அது வேலைவாய்ப்புக்காக உறுதியாக இருக்கிற இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நீங்கள் அந்த கட்டணத்துக்கு ரத்து செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து இந்த பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கத்தில் குறைந்த பேர் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதோடு சேர்த்து குடிநீர் வழங்குகிற துறை இருக்கிறது. இந்த குடிநீர் வழங்குகிற துறை, குடிநீர் என்பது கிராமப்புறங்களாக இருந்தாலும் நகர்ப்புறங்களாக இருந்தாலும் அது தர நிர்ணயம் செய்து குடிநீர் வழங்கப்பட வேண்டும். இந்த பணியை பொது சுகாதாரத்துறை தான் செய்து கொண்டிருந்தது. ஆனால் அதில் பணியாற்றி கொண்டிருந்த 126 பேரை உடனடியாக அவர்கள் பணியிலிருந்து விடுவித்து விட்டார்கள். எனவே கிராமப்புறங்களில் இருக்கிற யாருக்கும் தண்ணியை ஒரு தர நிர்ணயம் செய்வதற்கான ஆய்வு அந்த வேதியியல் வல்லுநர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே குடிதண்ணீர் மிக முக்கியமானது. மக்களுக்கு பயன்படுகிற குடிதண்ணீர் வழங்குகிற அந்த தர நிர்ணயம் செய்கிற ஆய்வகத்திற்கான அந்த வேதியியல் ஆய்வாளர்களை உடனடியாக விடுவித்தவர்கள் உடனடியாக பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து என்னுடைய தொகுதியில் சில கோரிக்கைகள் இருக்கிறது. திருத்துறைப்பூண்டி நகரம் பெரும் போக்குவரத்து நெரிசலுக்கு உட்பட்டிருக்கிற நகரம். புறவழி சாலை திட்டம் 2 நிலையெடுப்பு பணிக்கான நிதிகளும் ஒதுக்கப்பட்டு பணி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. புறவழி சாலை திட்டம் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்த்து அந்த முத்துப்பேட்டை பகுதியில் விவசாயம் எப்படி எங்களுடைய பகுதியில் நிலங்களில் பற்றி படரி அந்த விவசாய பணிகள் மிக சிறப்பாக இருக்கிறதோ, அதே போல தென்னை விவசாயம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து மிகப்பெரிய கம்பீரமாக இருக்கிற தென்னை விவசாயமும் மிக சிறப்பாக நடைபெறுகிற பகுதி எங்களுடைய பகுதி. குறிப்பாக தம்பிக்கோட்டை, கீழக்காடு, ஜாம்புவானோடை, கற்பநாதர் குளம், அதே போல இடும்பாவனம் போன்ற பகுதிகள் பற்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த தென்னை விவசாயம் மிக முக்கிய பங்காற்றுகிற அந்த விவசாயத்திற்கு அதற்கு மதிப்பு கூட்டு தொழிற்சாலைகளை உருவாக்கப்பட வேண்டும். அந்த தென்னை உற்பத்தியை பெருக்குவதற்கும் அங்கே உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு பொருத்தமான முறையில் அவர்களுக்கு லாபம் ஈட்டுகிற வகையில், வருமானம் கிடைக்கிற வகையில் ஒரு அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அடிப்படையிலிருந்து அந்த தொழிற்சாலைகளை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று
நான் இந்த நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் முன்மொழிந்திருக்கிற சமூக நீதித்துறை, அதேபோல பிற்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் துறையின் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் சில கருத்துக்களை முன்மொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். குடியரசு சட்டம் கொண்டு வரப்படுவதற்கான, அமைக்கப்படுவதற்கான முக்கியமான நோக்கம் ஏதோ அரசியல் சுதந்திரத்துக்காக மட்டும் குடியரசு சட்டம் அமைக்கப்படவில்லை. ஆனால் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய பொருளாதாரம், கல்வி, அவர்களுடைய சமூக மேம்பாட்டிற்காகவும், அவர்கள் சுரண்டலில் இருந்தும், சாதிய சுரண்டல்களில் இருந்தும் அவர்கள் விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 46வது பிரிவு குறிப்பிடுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக சட்டங்கள் இன்றைக்கு 46 உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுடைய உட்கூறு சிறப்பு திட்டம் இன்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்று, அந்த உட்கூறு திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இந்த திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான நோக்கங்கள் அனைத்துமே இந்த திட்டம் நம்முடைய பொது நலத்திட்டங்களுக்கான நிதிகள் நிறைய ஒதுக்கீடு செய்யப்படுகிறோம். நலத்திட்டங்களுக்கு, ஒட்டுமொத்தமான நலத்திட்டங்களுக்கு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் ஒதுக்கீடு செய்யப்படுகிற நிதி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஆதி திராவிட மக்கள், பழங்குடியின மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அப்படி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 20% அந்த ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற அந்த நிதிதான் 25,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த ஆட்சியில் ஒரு மிக முக்கியமான சமூக நீதிக்கு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கிற ஒரு சட்டம் நிறைவேற்றி தந்தார்கள். அதுதான் சிறப்பு உட்கூறு திட்டத்தின் செயல் மேம்பாட்டு திட்டத்தை உறுதிப்படுத்துவதற்கான சட்டம் 2024. இதுவரை திட்டங்களாக இருந்த காரணத்தினால், அது இதுவரையிலும் யாரும் நடைமுறைப்படுத்தாத காரணத்தினாலும் அதை சட்டமாக உருவாக்கிவிட்டார்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சமூக, பொருளாதார, கல்வி வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்தமாக செயலாக்க துறைகள் என்று இங்கே 43 செயலாக்க செயல்படுகிறது. இந்த 43 செயலாக்க துறைகளுக்கும் இங்கே ஆதி திராவிடர் பழங்குடியின நலத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி 25,000 கோடி ரூபாய் பிரித்து அனுப்பப்படுகிறது. அப்படி பிரித்து அனுப்பப்படுகிற அந்த நிதி ஆதி திராவிடர்களுக்கென்று, பழங்குடியினருக்கென்று தனித்துவமான வளர்ச்சி திட்டங்களை, வளர்ச்சி மேம்பாடு திட்டங்களுக்கென்று தனித்துவமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சட்டம் 2024 குறிப்பிடுகிறது. ஆனால் மாநில வளர்ச்சி குழு கூட்டத்தில், அந்த மாநில கவுன்சிலில் அப்படி ஒரு துறைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கென்று, பழங்குடியின மக்களுக்கென்று ஒரு தனித்துவமான திட்டங்கள், செயலாக்கங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அப்படி குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னால் சட்டம் இருக்கிறது, நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அதை செயல்படுத்துவதில் என்ன தேக்கம் இருக்கிறது என்பதனை மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சகத்தை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி நீங்கள் ஒரு துறைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிதியை 25,000 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்தந்த துறைகளுக்குமான திட்டங்கள், என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, தனித்துவமான திட்டங்கள் என்ன, யார் யாருக்கு அந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்டவர்களுக்கு கல்விக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதாரத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, சமூக முன்னேற்றத்திற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று எந்த விளக்கமும் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டம்
ஒடுக்கப்பட்டிருக்கிற இந்த சமூக முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தேவையான நிதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குவதில் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தேக்கம் இருக்கிறது என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் அந்த துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீடுகள் இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடை நீங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.